அன்னையின் அன்பு, அன்னையின் கருணை எங்க குடும்பத்தை எப்படியெல்லாம் வழி நடத்தியதுங்கிறத மக்களுடன் எப்படியாவது பகிர்ந்துக்கணும்னு என் மனது ஆசைப்பட்டது. அதனால இந்த சாட்சி மாதிரி இந்த வீடியோவை போடுறேன். எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா இருக்கணும். இந்த சாட்சியை வாசிக்கிறவங்க எல்லாம் கேட்கறவங்களும் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும். எங்களுக்கு நான் செஞ்ச குற்றம் குறைகள் அதை எப்படி கர்த்தர் வழி நடத்தினாரோ எல்லாம் கூட சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு 3 குழந்தைகள். கடைசி குழந்தை ரொம்ப சின்னதா இருந்தபோது அடுத்து ஒன்று வயிற்றில் உண்டானது. 40 நாள் கரு டாக்டர்கிட்ட போய் அழிச்சிட்டு வந்துடணும் வீட்டுக்காரர் சொன்னாங்க. நானும் போய் அப்படி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்படி 2 முறை நடந்தது. இது மிகவும் தவறு. ஆனா நானும் விவரம் இல்லாம போயிட்டேன். கொஞ்ச காலம் ஆன போது மனம் வலித்தது. கொஞ்சம் விவரம் வர கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டேன். 2 தடவை பாவசங்கத்தனமும் செஞ்சேன். ஆனா இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் கடைசி கர்த்தர் அப்ப ஒரு கனவு மாதிரி தெரியுது. அதுல 2 சின்ன சின்ன கல்லறைகள் இருக்கு. எங்க கோவில் மாதிரிதான் தெரியுது. எங்க ஊர் கோயில், எங்க அம்மா ஊர் கோயில், அது பக்கத்துல சின்னதா 2 கல்லறை தெரியுது, சின்னது. அப்போ கர்த்தருடைய சத்தம் என் காதுல கேக்குது. இந்த குரல் நிஜம், ஆனது கனவு கிடையாது. அப்போ மெதுவா சொல்றாரு கர்த்தர், நீ செஞ்ச தப்ப என்னால மறக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. உடனே எனக்கு ரொம்ப நாளா மனசு வருத்தமாவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2-3 தடவை பாசங்கத்தனம் பண்ணினேன். சரி, இனிமே அப்படி செய்ய மாட்டேன் சப்பா, அப்படி மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் வயசாயிட்டலன்ட்டு இருக்கேன். இப்படி ஒரு 10 வருடம் போயிட்டு அப்புறம் என்னமோ அவ்வளவுதான். 45 மேல ஆயிட்டு வயசு. 2000 கிபி 2000 பிறந்துட்டு 88 கல்யாணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் 5ஆவும் 1 8 1 7 6 என்று படிச்சு கொண்டிருந்த போது அப்போது தேவன் என்னை சோதித்தார். மீண்டும் ஒரு குழந்தை வயிற்றில். வீட்டுக்காரர் ஆம்பளைங்க அவங்களுக்கு என்ன வழக்கம் போல வளர்த்து தர, நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல, நமக்கு போய் அழைச்சிட்டு வந்துரு, நான் கூட்டிட்டு போறேன் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் பயந்தேன். கர்த்தருக்கு பைபிள் எடுத்தேன். மனித புத்தி எப்படி எல்லாம் போகுதுன்னு பாருங்க. தேவ வார்த்தை என்ன சொல்கிறது பார்ப்போம். என்ன பைபிளை புரட்ட மனசுக்குள்ள ஒரு நினைப்புறது. தாவீது ராஜா ஒரு ஆபத்துக்கு, ஒரு அவசரத்துக்கு தேவ சமூகத்தை அப்பங்களே தான் உண்டதுமன்றி கூட இருந்தவருக்கும் கொடுத்தாரே, ஆபத்துக்கு பாவம் இல்லை என்பது போல அந்த பகுதி ஒருவேளை வந்துருமோ பைபிளை திடீர்னு நம்ம எடுக்கும்போது வசனம் அப்படின்னு மனசு சாத்தான் என்ன அப்படின்னு முதல்ல அப்படின்னு என் மனசு ஓடுது. அதுக்கு முன்னாடி முதல்ல ஃபாதர்ட்ட போய் ஐடியா கேட்போமா, பங்கு தந்தையிடம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பரம மனசன் வேண்டாம், அவரு நம்ம கருத்துக்கு ஒத்து போய் ஏதாவது சொல்லிட்டாரு காலத்து வந்து அப்படின்னு வைங்க, பாவம் அந்த பாவம் பழியும் அவர் தலைமையில எல்லாம் உளும். வேண்டாம், பொறுப்பெல்லாம் நம்ம தலையிலே உழட்டும், வேண்டாம், பைபிளை எடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பைபிளை எடுத்தேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அப்போ அங்க பாருங்க, பைபிளை தாவீது தேவ சமூகத்து அப்பங்களே உண்டு அந்த நிகழ்ச்சி வந்துருமோ அப்படின்னு நினைச்சிட்டு பைபிள் எடுக்க நம்புங்க. கரெக்டா ஒரு பக்கத்தை எடுத்து வாசித்தேன். கரெக்டா அதே பகுதி வந்தது. தாவீது தேவ சமூகத்து அப்பங்களே தான் உண்டுமின்றி கூட இருந்து கொடுத்தாருல அந்த நிகழ்ச்சி. உள்ள இருந்து ஒரு ஆசிரியர் எடுத்து கொடுப்பாரு, குரு. அத வாசித்தேன். ஓகே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் மனசுக்குள்ள. ஆனாலும் மனசு வாதித்தது. என்ன மனசுன்னு பாருங்க, கடவுள் அவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் நம்ம இப்படிதான் நினைக்க போறோம். ஏன்னா இப்படி மனசு மீண்டும் முருங்கை மரத்துல வேதாளம் ஏறின மாதிரி இப்படிதான் புத்தி போகுது மனுஷன் புத்தி. என்ன ஒரு கேவலமான புத்தி மனுஷன் புத்தி. என்ன ஆனாலும் மனம் வாதித்தது. ஒரு நாள் கர்த்தருடன் ஜெபித்தேன். பேசுங்கப்பா ஏசப்பா, வழிகாட்டுங்கப்பா, பயமா இருக்கு, பைபிள்ல இப்படி வந்துச்சு பாரு ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு ஒரு நாள் பைபிளை திறக்கேன். கீழ்காணும் வசனங்கள் வந்து ஆச்சரியப்பட்டு போனேன். சொல்றாரு ஏசப்பா அந்த பைபிள்ல, இதோ வாழ்வையும் சாவையும் உன் முன்னால் வைக்கிறேன், நன்மையையும் தீமையையும் உன் முன்னால் வைக்கிறேன். ஏன்னா உபாகம் 30:15. நீ தேவனாகிய கர்த்தர் சொல் கேட்டு அதன்படி நடந்தால் வாழ்வையும் வளமையும் அடைவாய். உன் தேவனை மீறி நடந்தால் நீ அழிந்து போவாய். தெளிவாக இருந்தது. அதாவது நீதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு தெளிவாக.
ஐயோ, உடனடியாக நான் முடிவெடுத்தேன், உயிரே போனாலும் சரி இந்த குழந்தையை பெற்றெடுக்கும் என்று. அப்ப எனக்கு 45 வயசு ஆயிற்று. அதன் பிறகுதான் எனக்கு சோதனை ஆரம்பமாயிற்று. ஒரே வாந்தி, என்ன சாப்பிட முடியல. நம்புங்க, தண்ணி குடிச்சா கூட எனக்கு வாந்தி. பொழுது அடைஞ்சா தனியா சத்துரு போராட்டம். ஆத்து மணல்ல அந்த வளவுக்குள்ள கிடந்து அழுதுவேன், புலம்புவேன், புரண்டுட்டு என்னமோ செய்யும் உடம்புக்கு. அணைத்திக்கிட்டே அதுல படுத்து கிடப்பேன், புலம்பிக்கிட்டே கிடப்பேன் ராத்திரி தூங்க வர்றது வரை. ஆனா 4-5 மாசம் ஆச்சு. இந்த ரத்த வாந்தி கூட எடுக்கும். சாப்பிட்டு சோறு ரத்தம் எல்லாம் சேர்ந்து அப்படி பலவீனமாக அப்படி கட்டிலோடு சமையலை மட்டும் கொஞ்சம் முடிச்சு வைப்பேன், எல்லாரும் சாப்பிடணுமான்ட்டு. ஒரு நாள் என் இளைய மகனை அழைத்து, அவன் 5-6 படிச்சுட்டு இருந்தான், சிறுவன். ஒரு செம்பு தண்ணி கொடுத்து, மகனே நீ நேரே நம்ம கோயிலுக்கு போய் மாதா பாத்துல இந்த தண்ணீரை வச்சு மாதா இந்த பாதம் கழுவி எடுத்துட்டு வா என்றேன். அப்படி வழக்கமா செய்வது வழக்கம். அவன் இப்ப நான் கோயிலுக்கே போறது இல்ல, போக முடியாது, அதனால அவன்ட்டு கொடுத்து விட்டேன். அவன் கொண்டு வந்தான், தந்து விட்டு ஞாபகமாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனான். ஏமா, நான் வரும்போது ஃபாதர் என்னை கண்டு விசாரித்தார், என்னை கூட்டிட்டு போய் ஜம்புக்குள்ள தீர்த்தம் தெளித்து விட்டு தந்தார்கள் என்றான். அதை வாங்கி கர்த்தரை வணங்கி குடித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாதாவை நினைத்து கர்த்தருக்கு தோத்திரம் சொல்லி குடிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக அன்று முழுதும் செம்பு தண்ணி முழுதையும் நான் குடிச்சு முடிச்சிட்டேன். ஒரு சொட்டு கூட அதுல கக்கல, வாந்தி எடுக்கல. அதுக்கு பிறகு தண்ணி குடிச்சா நல்லா குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணிய வாந்தி எடுக்க மாட்டேன். ஆனா சாப்பிட்டாலும் கூட வாந்தி குறைஞ்சது. அப்பப்போ ஏதோ நார்மல், அப்பப்போ எடுத்தேன், அப்பப்போ வாந்தி எடுத்துட்டேன். அன்னையின் கருணை, அதை எப்போதுமே பாருங்கள், அன்னையின் கருணை நமக்காக இறங்கி வரும்போது கர்த்தரின் கரம் அங்கே இணைந்து வருகிறது. என் வாழ்க்கையில பல தடவை நான் பாக்குறேன். அப்புறம் சில நாட்கள் அது சொல்றேன், அதாவது முழுவதும் கஷ்டப்பட்டுதான் குழந்தை பிறக்கிற வரை கஷ்டப்பட்டேன். வாந்தி, ரத்த வாந்தி அப்படி இப்படின்னு. ஆனா அப்பப்பதான் ரொம்ப குறைஞ்சிட்டு முக்காசி இருந்தாலும் சாப்பிட இப்படி கஷ்டப்பட்டுதான். அப்புறம் பேர்கால வலி தொடங்கி பழைய ஆஸ்பத்திரிக்கு போக பயந்து அதாவது தேவனுடைய தூதன் கோபமாக அங்க பட்டயத்தோடு நிக்கிறாரு அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணுது, பயமா இருக்குது. அதனால நான் பிடிவாதமாக வேறு ஊரில் உள்ள வேறு ஆஸ்பத்திரிக்கு சென்றேன். ஆனா அங்க நைட்டே போயிட்டோம், யாரும் பார்க்க வரல, அங்கேயே காத்து கிடந்தோம். இது புது ஆஸ்பத்திரி, இடையில செக்கப்புக்கு எல்லாம் போயிருக்கோம். அப்புறம் டாக்டர்மா 10 மணிக்கு தான் வந்தாங்க, காலையில வழக்கம் போல. ஆனா இன்னும் கொஞ்சம் டாக்டர்மா பாத்துட்டு மத்தியானம் போல வந்து சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம், 1/2 மணி நேரம் அப்படின்னு நர்ஸுக்கிட்ட டாக்டர் சொல்லிட்டு போனாங்க. இல்லைன்னா ஆபரேஷன் தான், வலி வரலன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அந்த நேரத்துல அங்க அந்த பிரசவ வார்டுல படுத்து கிடந்துட்டு 1/2 மணி நேரம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் டைம் குடிச்சு போயிடாங்க, இன்னும் வலி வரல. இன்னும் மாதாட்ட வேண்டனே கண்ணீரோட, மாதாவே அம்மா, நான் உங்களுக்கு கோயில் பெருக்கு வர்றேன், நல்லபடியா ஆபரேஷன் இல்லாம எனக்கு பெத்தெடுக்க உதவி செய்யுங்கம்மா, எனக்கு ஆபரேஷனாலே பயமா இருக்கு அப்படின்னு மாதாட்ட அழுதேன். நான் உங்களுக்கு வந்து கோயில் பெருக்க முந்தி பெருக்குவேன், கொஞ்சம் நாள் பெருக்கிட்டு இருந்தேன். நான் உங்க கோயிலுக்கு பெருக்க வரவே மாட்டேன் இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன். கோயில பெருக்குவேமா அப்படின்னு, இந்த சபை பிள்ளைங்களோட சேர்ந்து பெருக்குவேன், யாரும் வரட்டாலும் பெருக்குவேன், அந்த மாதிரி. அப்போ பழைய ஆஸ்பத்திரியில சாமத்திலும் உடனே டாக்டர்மா வந்து பாப்பாங்க. இங்க காலை 10 மணிக்கு தானே வந்தாங்க. தண்ணி எல்லாம் பிள்ளை நார்மலா பிறந்துட்டு மாதா கிட்ட இப்படி வேணும்னு, அது மாதா புதும் செஞ்ச புதுமை. ஆனா தண்ணி எல்லாம் போய் ரத்தமும் போக ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல குழந்தை கண்டிப்பா ஆக்சிஜனுக்காக போராடி பிறக்கும் போது எப்படி பிறந்துச்சுன்னா உடல் நீல நிறமாக பிறந்துச்சு. பிள்ளை தனியா ஸ்பெஷல் கேர்ல இருக்கு வச்சாங்க, நான் தனியா ரூம்ல. ஆனா என்ன இப்படி 7 நாள் கழிச்சிச்சு. நான் அப்போ இப்படி அந்த நேரத்துல ஒரு சித்திரவதை அனுபவிச்ச மாதான். அது பிறந்த பிறகு 7 நாள் கட்டும் பாடுதான். நம்ம இப்படிலாம் பாவம் பண்றோம்ல, அதனாலதான் நம்ம இப்படி குழந்தை பிறக்கும்போது இப்படிலாம் பாடுபட கருத்தர் அனுமதிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பிள்ளை அங்கேயே, அதுக்கு 2 சங்கு பால் இங்கே என்கிட்ட வந்து எடுத்துப்பான். குழந்தை பால் குடிக்கணும்னு எல்லாம் வீங்கி போயிருக்குமா, அதவே நர்ஸ் வந்து அது வந்து 2 சங்கு பால் எடுப்பாலாம். அப்போ பயங்கரமா உயிரே போயிரும், அவ்வளவு வலி. இப்படி 7 நாள் நடந்தது. சரி, நான் என்ன பண்ணேன், இப்படி தாங்க முடியாத ஒரு வலி வாழ்க்கையிலன்னா அது அப்படிதான். அதுக்குள்ள என்ன பண்றது, கருத்து போயிடுவோம் நம்ம, என்ன அமைதியா இருந்தேன். அப்போ ஒரு நாள் 7 நாள் 7 தான் ஆக போகுது, 7வது நாள் நினைக்கிறேன்.
ஆமா, அன்னைக்கு மட்டும் தனி ரூம்ல அன்னைக்கு மனம் ஒரு மாதிரி தெளிவா இருந்துச்சு. அப்படியே என்னுடைய அன்றாட ஜெபத்தை அன்னைக்குதான் முழுதும் ஜெபம் சொல்லி முடிச்சேன். மனசு கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. மாலையில சாயங்காலம் திடீர்னு 4-5 நர்ஸுகள் புடைசூழ ஒரு நர்ஸு கையில குழந்தைய அப்படியே பொதிந்து தொண்டுக்குள்ள பொதிந்து தூக்கி கொண்டு வந்தான் ரூமுக்குள்ள. நான் எழுந்து வாங்கி கொண்டு வந்தேன். எனக்கு உங்களுக்கு தெரியாது அந்த நேரத்து சந்தோஷம். கர்த்தர் எனக்கு அவ்வளவு பெரிய கிருபை எங்களுக்கு செஞ்சாரு. எனக்கு பார்க்க எனக்கு சம்மனசுக்குள் புடைசூழ அந்த ஆரோக்கிய மாதாவே அந்த குழந்தைய கொண்டு வந்தது போல இருந்தது. அதன் பின் எல்லாம் நன்றாக இருந்தது. கர்த்தர் சந்தோஷமாக எங்களோடு இருந்தாலும் நாங்க சந்தோஷமா இல்லை. அப்புறம் பாருங்க, அந்த குழந்தையும் 7ஆம் மாசம் முடிவுலயே பிறந்துட்டா. ஏன்னா மாதாட்ட கோயில்ல நான் பறிக்கிட்டு அப்ப மாதாட்ட சொன்னேன், அம்மா சீக்கிரம் பிறக்கணும்னு பிரேயர் பண்ணக்கூடாது என்பார்கள். ஆனாலும் எனக்கு வயசாயிட்டா குனிஞ்சு பெருக்கும் போது இந்த பை தனியா குழந்தையோட தொங்குற மாதிரி எனக்கு அவ்வளவு வெயிட்டா இருக்கு. வேலை அப்படி குனிஞ்சு எலும்ப அந்த இது ரொம்ப வெயிட்டா இருக்குமா அப்படின்னு மட்டும் சொன்னேன். வெளியே வரும்போது ஒரு பாடல் ஒலிக்குது, உண்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. அந்த பாடலோடு சேர்த்து நானும் பாடிக்கிட்டே கோயில இருந்து வந்துட்டு இருக்கேன். இந்த 7ஆம் மாசம் முடிவுல இவ பிறந்துட்டான். அந்த கை புறங்கையில எல்லாம் நரம்புல வலை மாதிரி தெரியும் அப்படியே. ஏன்னா ஆனா வெயிட் எல்லாம் நார்மல் வெயிட்டா இருந்தது. இப்படி இருந்தது. பிறந்த பிறகு 7-8 மாதமாக அதுக்கப்புறம் சிறப்பு இதுல வச்சு அப்படி நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா இருக்காங்க. ஆனா பிறந்தது பிறகு ஒரு கொஞ்ச நாள்லயே ஒரு வயிற்று அவளுக்கு வயிற்று ஓட்டம் தொடங்கி 7-8 மாசமா வயிற்று போக்கு நிக்கவே இல்லை. டாக்டர்கிட்ட பல திருநெல்லிக்கெல்லாம் பல தடவை போய் பார்த்துட்டேன். ஒரு பிரயோஜனமும் இல்லை. வயிற்று எடுத்து நிக்கலாம், அவருக்கும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. மோஷன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது சரியாகல. அப்புறம் வேளாங்கண்ணி போய் அவளுக்கு மொட்டை போடணும்னு கிளம்புறோம். அவ பயங்கர அது என்ன அப்பவும் வழக்கம் போல பஸ்ஸிலும் இரவு நேரம் அது. அந்த நேரத்துல பஸ்லயும் ஒரே வயிற்றுப்போக்கு தான் போகுது. இடையில ஒரு இடத்துல பைப்பை கண்டோம். அப்போ போய் இடம் கழுவிட்டு இது துணி அழிச்சிட்டு போயிட்டே இருக்கு. அவ பால் குடிச்சா அந்த பால் மாதிரியே வெளியேறும். அந்த பிள்ளைய காய்ச்சல் வேற அடிக்கி. மாதாவை கும்பிட்டுட்டு காய்ச்சலா இருக்கே, எப்படி மொட்டை அடிக்க போறேன்னு பயம் வந்துட்டு நினைச்சுக்கிட்டே போறோம். துணிஞ்சு அதுக்கப்புறம் எந்த நேரம் பிள்ளைக்கு என்ன ஆயிருமோங்கிற பயம் வேற இருக்கு. அந்த மாதிரி அவ நிலைமை இருக்கு. ஒரு வழியாக திரும்பி ஒரு வழியாக குடும்பமாக அங்க போய் நல்லா மொட்டை அடிச்சு நல்லா கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு காய்ச்சல் எல்லாம் ஒண்ணும் செய்யல. அப்படியே மொட்டை அடிச்சுட்டு திரும்பும்போது குடும்பமா வந்துட்டு இருக்கோம். கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டோம். வந்து அப்படியே ரோட்டுக்கு போறோம். அப்ப கோயிலுக்கு பின்னாடி இன்னும் அந்த மாதாவை கோயிலை எட்டி பார்க்க அந்த ஜன்னல் திறந்திருக்கு. எனக்கு மாதாவே அந்த ஜன்னல் வழியா பாத்துட்டே இருக்கீங்களம்மா, எங்களை என் பிள்ளை இப்படி இருக்கே, நாங்க திரும்பி போறோமே அப்படின்னு மாதாவிட்டு எட்டி பார்த்து, தாயே மகாராணி இந்த மாதிரி இல்ல அவ மகாராணி உப்பரிகையில இருந்து பாக்குற மாதிரி தாய் அந்த சென்னன் வழியா பலகனி வழியா பாத்துட்டு இருக்கேன். தாயே என் பிள்ளைய குணமாக்கி விடுங்கம்மா. நான் ஒரு பவுனுக்கு குணமான பிறகு இங்க வேண்டுதல செலுத்துறேன். ஒரு பவுனுக்கு தங்கத்துல பாப்பா செஞ்சு வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் வந்தோம். தாய அப்புறம் அங்க வீட்டுக்கு வந்ததும் உடனடியாக அந்த உடம்புடியில எங்கள் பழைய ஆஸ்பத்திரி போய் இந்த டாக்டர் சுந்தரராஜன் அவர்கிட்ட போய் அவர் ஒரு பாட்டில் மருந்து கொடுத்தாரு. ஒரே ஒரு பாட்டில் இந்த வயிற்று பூச்சிக்கு கொடுத்தாரு. அதன் பின் சுமார் அவ கொடுத்தோம். அதன் பிறகு சுமார் 20 பேர் அவ ஆஸ்பத்திரி பக்கமே போகல. நாங்களும் மண்டாட்ட நல்லபடியா போய் நிறைவேற்றணும். ஒரு நாள் போய் மாதாவே அவளை வளர்த்து விட்டுட்டா. எனக்கு எந்த சிரமமும் இல்லாமதான் அந்த பிள்ளை வளர்ந்துச்சு. ஏழைய பிள்ளை. நான் கூட 2 வருஷம் ராம்நாடுக்கு விட்டுட்டு போயிட்டேன். 4ஆம் பஞ்சப்பா இருக்கும். அங்க போயிட்டேன். அவளை இந்த சின்ன பிள்ளைல வீட்டுல சின்ன பிள்ளைல எல்லாமே சேர்ந்து பார்த்துட்டு அப்புறம் அப்பப்பவும் வருவேன். வாரத்துக்கு ஒரு சனி ஞாயிறு வருவேன். இப்படியே மாதம் எனக்கு சிரமமே இல்லாம வளர்த்த ஒரு சோகம் இல்லாமலும் வராது. நல்லா இருப்போம். வளர்த்துட்டு வர எடக்கு பண்ணது. ஏன்னா அவளே எல்லா பிள்ளைகளையும் விட இப்ப இந்த பிள்ளைதான் எல்லா மாதா தந்த பிள்ளை. அவளை உங்க பாதத்திலேயே வச்சிருக்கேன், உங்க கண்ணாடி பேலக்குள்ளேயே வச்சிருக்கம்மா, நீங்க தான் பாத்துக்கணும். அப்ப சொல்லுவேன். நான் இன்னைக்கு வரை சொல்றேன், கல்யாணம் முடிஞ்சாலும் அவ குடும்பம் உங்க பாதத்துலதான் இருக்கணும், கண்ணாடி பேலக்குள்ளதான் இருக்கணும், நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கேன். பார்த்தா அவளே எல்லா பிள்ளைகளை விட எல்லாவற்றிலும் சிறப்பாக சிறந்து விளங்குபவளாக இருக்கிறா. அதை எனக்கு அவளை வளர்ப்பதிலே எந்த சிரமமும் இல்லை. ரொம்ப அழுது கரைச்சல் பண்ணவும் மாட்டா. இருக்கும் ரொம்ப சேட்டை பண்ணவும் மாட்டா. ஏன்னா
நல்லா படிப்பா, நல்லா எல்லாத்துலயும் திறமையா இருப்பா. ஊருக்குள்ள சின்ன பிள்ளையா இருக்கும்போது, வாலிப பிள்ளையா இருக்கும்போது 2 பானைய திருவிழா டைம்ல பானை உடைப்பு போட்டுல 2 பானை ஒரு வருஷமும் அடுத்த வருஷமும் உடைச்சல. அது ஆரோக்கியமாத கருணை இல்ல, ஆரோக்கியமாத ஆண்டவர் உடைய கிருபை, என்ன ஆரோக்கியமாத உதவி. அதே மாதிரி பரீட்சையிலயும் எல்லா பரீட்சையிலயும் பாஸ் ஆனா, ஊர்லயே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா. அவ படிப்பு, அவ படிச்ச செட்ல அவ அந்த வருஷம் இப்படிலாம் எல்லாத்துலயுமே நல்ல அதாவது இப்ப யூஜிசி நெட்ல வேற பாஸ் பண்ண வச்சிருக்காரு கடவுள் ஆரோக்கியமாத கருணையினால. என்ன சாவிதுக்கு சாலமன் போல, சாவிதுக்கு முதல்ல பிறந்த குழந்தைய அப்படி பிரச்சனை ஆயிட்டுல, அந்த அடுத்தால கர்த்தர் கிருபையாயி அடுத்த குழந்தை கொடுத்து அதை நல்லா ஆசிரியத்து நேசித்தார்ல. அதே மாதிரி அண்ணாளுக்கு சாமுவேல கொடுத்தாருல, அவள ரொம்ப நாள் மன கஷ்டம் துன்பத்துக்கு பிறகு அது மாதிரி இவள் இருக்கிறதுனால கர்த்தருக்கு நன்றி, அன்னையின் அன்புக்கு நன்றி. அது பிறகு அன்னையின் அன்பு ஒரு சில எடுத்துக்காட்டுகள். நல்ல தூக்கத்துல ஒரு தடவை கனவு கண்டேன். அதாவது ஒரு கர்ச்சிப் மாதிரி ஒண்ணு மினுங்கிட்டு அப்படி தகதகன்னு வருது என் தலைக்கு நேரம் மேல. நல்ல தூக்கத்துல இருக்கேன். அப்ப என் கண்ணு இப்படி பார்ப்பேன், என் ஆன்மாதான் பார்த்திருக்கோம். உடனே நான் பதட்டிட்டு பட்ட முடிச்சிட்டேன். அப்படியே அதே பார்த்துட்டு அப்படி டக்குன்னு முடிச்சுட்டு எலும்ப முடியல. அப்படியே ஆடாம அசையாம அப்படியே கடக்க அதிர்ச்சியில அது போயிட்டு. ஆனா எனக்கு எலும்ப முடியல, அதிர்ச்சியிலே கிடக்க. என் வாய் மாதாவே மாதாவே மாதாவேன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நான் நினைக்கேன், நம்ம இயேசுவே இயேசுவேன்னு தானே சொல்லணும். பேய் அப்படி உடம்பு நடுங்குது, உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு நான் அதை பார்த்தல, நம்ம பயப்படுற மாதிரி எல்லாம் அது வரல. ஒரு கர்சிப்பு மாதிரி வருது, அதுல முழுங்கிட்டு என்னமோ இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு என் ஆத்மா தான் அப்படி பயந்து நடுங்கி இருக்கு. அப்போ திக்குன்னு எலும்ப முடியாம தான் படுத்திருக்கேன். அவளுக்குள்ள என் உடம்பு எலும்ப முடியல, எப்படி படுத்திருக்கேன். அப்பதான் கொஞ்சமா சுய நினைவு வருது. அப்ப என் வாய் மாதாவே மாதாவேன்னு என்ன அறியாமலே சொல்லிட்டு இருக்கு. அப்ப நான் நினைக்கிறேன், மாதாவே மாதாவேன்னு சொல்றோம், இயேசு இயேசு இயேசப்பான்னு தானே சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்குதாக்கான இன்னொரு உண்மை உரைக்குது. அப்படி நான் வானத்தை பார்த்து படுத்திருக்கேன்னா, என் கை தரையில ஊன்னு இருக்கு. என் கை அப்படியே என்ன நோக்கி அப்படியே சிலுவை அடையாளம் வரைஞ்சுக்கிட்டே இருக்கு, விடாம வரைஞ்சிட்டு இருக்கு. என் கை என்ன நோக்கி சிலுவை வரைஞ்சிட்டு இருக்கு, முழங்கைக்கு மேல அப்படியே சிலுவை வரைஞ்சிட்டே இருக்கு. என் வாய் மாதாவே மாதாவேன்னு சொல்லிட்டே இருக்கு. புரியுதுல? அப்படியே எனக்கு புரியுது. அப்படியே இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் அந்த சிலுவை வரைது விடல. எனக்கு நல்ல தெளிவா நேரம் வந்துட்டு நான் எலும்பவும் முடியல. அது வரைக்கும் சிலுவை வரைஞ்சிட்டே இருக்கேன். என் வாய் மாதாவேன்னு சொல்லிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நான் எலும்பினேன். எலும்பவே முடியல. இப்போ நான் எலும்பினேன். கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, மாதாவுக்கும் நன்றி சொல்லிட்டு திரும்ப படுத்து தூங்கினேன். வேற என்ன பண்ணது? அது எனக்கு இன்னைக்கு வரை மறக்கவே செய்யாது. அடுத்து பாருங்க, ஒரு நாள் வயிற்றுல பிரச்சனை, ஏதோ பிரச்சனை வயிற்றுல டாக்டர்கிட்ட போனேன். எடிசன் ஆஸ்பத்திரி திருச்செந்தூருக்கு. டாக்டர் ஆன்டாசிட் மாத்திரை எதுவும் தந்து, இது அல்சர் மாதிரிதான் இருக்கு, நீங்க இதை மாத்திரை சாப்பிடுங்க, இந்த ஆன்டாசிட் குடிங்க, அப்படி மெதுவா குடிக்கணும் அப்படிலாம் சொல்லி தந்தாரு. அன்னைக்கு அதை வாங்கி வச்சுட்டு நான் படுத்து தூங்குறேன். தூங்கும்போது கர்த்தர் சொல்றாரு என் காதுல, அந்த கனவுல சொல்லுவாரு. அது கனவு கிடையாது, அது எனக்கு நல்லா, அது சத்தத்தை கட்டோன்னே நான் முடிச்சிருவேனே. அந்த கிளீனா பேசுவார் கர்த்தர். பிரச்சனை உன் வயிற்றில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனை உன் வயிற்றில் இல்லை அப்படின்றாரு. அப்போ சரின்ட்டு நான் அப்படியே தூங்குறேன். அப்புறம் எனக்கு பார்த்தா முழிக்கும் போது கொஞ்சம் எப்ப முழிச்சோம், ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம முழிச்சேன். ஒன்னும் வலி, ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல, வயிற்றுல எல்லாம் இல்ல. ஆனா முதுகுல மட்டும் லேசா வலி இருக்கு, அது என்னன்னு தெரியல. முதுகுல வலிக்குது, வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் எழும்பி உள்ள போய் என் ரூம்ல போய் ஹால்ல படுத்திருந்தேன். இப்ப எழும்பி ரூம்ல போய் படுக்கேன். மாதா படுத்து கீழே ஒரு கட்டில் உண்டு, அந்த கட்டில படுத்து எழும்புறேன். மாதா பாதத்துல படுப்போம் அப்படின்ட்டு. அப்ப முழிச்சு எழும்பி வரும்போது எந்த வலியுமே இல்லை. வயிற்றுலயும் அந்த மாத்திரையும் அவ்வளோத்தையும் அப்புறம் நான் யூஸ் பண்ணல, தூர போட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, வயிற்றுலயும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்புறம் முதுகுலயும் ஒன்றும் இல்லை. அப்புறம் நார்மல் ஆயிட்டேன் அடுத்த நாள். அப்புறம் நல்லா போயிட்டேன். அப்புறம் எம்ஏ படிக்கும்போது வயிற்றுல அங்க போய் இருக்கேன், திருநெல்வேலியில ஹாஸ்டல்ல 5 நாள் தங்கி இருந்து, ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ல தங்கி இருந்து பரீட்சை எழுத போனோம். அங்க 5 நாள் 5 பரீட்சை. எம்ஏ படிக்கும்போது படிக்கவே முடியல, குளிர் வேற, அந்த ஓவர் ப்ளீடிங் ரொம்ப எனக்கு தாங்க முடியாததான் வந்துட்டு இருக்கு. அப்படியே சூழ்நிலையில தான் நாங்க போனேன். எத்தனை தப்பு பண்ணிருக்கோம், அப்புறம் அதான் இப்படிதான் ஓவர் ப்ளீடிங் வரும். அப்போ படிக்கவே முடியல. அது இதோட அடிஷனலா இங்க இல்லாத பிரச்சனை, அங்க என்ன குளிர்,
தாங்க முடியாது, குளிர்ல கிடுக்கிடுன்னு ஆடிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். ஐயோ ஏசப்பா என் கையை பிடிங்கப்பா அப்படிலாம் சொல்றேன். பாருங்க உண்மை. அப்போ அந்த நேரம் பார்த்து ஏசப்பா அங்க இங்க இருந்து நான் போகும்போது பைபிள்ல வசனம் எனக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு. இன்னைக்கும் இந்த வசனத்தை நான் பிரேம் பண்ணி என் வீட்டுல முன்னாடி வச்சிருக்கேன். என்னோட பிரேயர் மேஜையில கடவுள் மேசையில வச்சிருக்கேன். ஏன்னா அந்த அப்போ கேளுங்க, வயிற்றுல ஒவ்வொரு பேடிங்க குளிர் தாங்கவே முடியலையா, நான் இப்படி ஏசப்பா என் கையை பிடிச்சி விடுங்கப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். படிக்கவே முடியல, சும்மா உட்காந்துருக்கேன். எல்லாரும் அங்கங்க படிக்கிறாங்க, நிறைய பேர் தங்கியிருப்பாங்கல்ல, அங்கங்க செல்ஃப் அங்கங்க. எனக்கு அந்த ஒரு செல்ஃப்ல சும்மா அடுக்கடுக்காரு செல்ஃப் இருக்கும்ல, புக்கு துணி எல்லாம் வைக்கிற ஹாஸ்டல், அந்த அதுல எல்லாம் எம்டியா தான் கிடக்கு. அதுல ஒரு புக்கு மட்டும் கிடக்கு. எல்லாரும் வீட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு புக்கு மட்டும் கிடந்து படப்படான்னு காத்துல அடிச்சிட்டு இருக்கு. அண்டன்ல அப்போன்னு நினைக்கிறேன் ஒரு புக். அந்த புக்கு இன்னைக்கு வரை பத்திரமா வச்சிருக்கேன். அந்த அந்த புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல தானே அந்த ஒரு வசனம் வருது, என் சமூகமும் உனக்கு முன்பாக செல்லும். அதே வசனம் வீட்டுல எனக்கு வந்த வசனம், நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொன்னேன். இந்த வசனத்தை நான் வாசித்த அந்த செகண்ட் தானே எனக்கு குளிர் போயிட்டு நான் நார்மல் ஆயிட்டேன். நார்மலா இருக்க உடம்பு ஒரு அந்த வாசத்தை முட்டிக்கும். கஸ்தூரிய கைய பிடிச்சாரு, என்ன அர்த்தம்? அப்புறம் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிடணும். எல்லாரும் கூப்பிட்டு அல்லலியா 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 கத்தனம் போல மனசுக்குள்ள அப்படி வருது. நான் அடக்கிட்டு இப்படி உட்கார்ந்தேன். அப்புறம் படிச்சிட்டேன். அப்புறம் படுத்தப்போ மூடிட்டு மூடிட்டு தான் படுத்திருக்கேன். மாதா எனக்கு நேர் மேல என் கால்ல இருந்து என் தலை வரைக்கும் முன்னாடி வராங்க. ஒரு 13 வயசு தான் இருக்கும். இடுப்புல கச்சையெல்லாம் கட்டிருக்காங்க. அப்புறம் திரும்பி அந்த பக்கம் காலில இருந்து தலையில இருந்து கால் வர ஒருக்கா அப்படியே போயிட்டு அப்படி வராங்க எனக்கு மேல. என் மேல நடக்கல, அப்படி எனக்கு மேல அப்படி காட்சியா அப்படி வராங்க. சின்ன மாதா 13 வயசு தான் இருக்கும். அப்படி அந்த அடுத்த நாள் சுத்தமா ப்ளீடிங் நின்று போயிடுச்சு. சுத்தம். அப்படி அன்னையினாரும் கர்த்தருடையாரும் நம்ம நடக்குது. பிஹெச்டி முடிச்சப்பவும் சில பல சிக்கல்கள், பல பிரச்சனை. ஆலந்திரிக்கு போய் கிறிஸ்தர்கிட்ட வேண்டினேன் சீக்கிரம் முடிக்கணும்னு. அது மாதிரி முடிச்சு வந்தார் கர்த்தர். அச்சுட்டு அந்தனியாட்ட வேண்டியிருந்தேன். பேப்பர் எல்லாம் வச்சுட்டு தரமாட்டாங்க, 2 கைடு வாங்கிதாங்க அந்த நேரம்ட்டு 9 வாரம் கரெக்டா போனேன். அதை நான் வேற யார்ட்டையாவது போறேன் வேற கைடு அப்படின்னு அந்த நேரம் வேணேன். கரெக்டா 9 வாரம் வேணேன். அந்த நேரம் ஆண்டவர் காலில் விழுந்து கருத்தட்ட மண்டாடின மாதிரி எனக்கு கனவுலாம் கூட வந்தது. அப்போ நான் அந்த அதே மாதிரி பேப்பர் வாங்கி தந்துட்டு வரேன். அந்த நேரம் அதோட போனஸா ஒரு அட்வைஸும் பண்ணாரு ஒருத்தர் வழியா. அது எப்படின்னா, நீங்க வேற யாரையும் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. அங்க உள்ள யூனிவர்சிட்டியில உள்ள ஒரு லெக்சரர் தான். எக்காரன்னு கூட அப்படி பார்க்காதீங்க, அது பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க இதே கைடு கிட்ட உங்ககிட்ட தான் பேப்பர் எல்லாம் உங்க கையிலே இருக்க, வேகமா நீங்களே முடிச்சு யார்ட்டையாவது கொடுத்து முடிச்சு உங்க கைடுகிட்ட கையெழுத்து வாங்குங்க. எல்லாம் முடிச்சுட்டீங்க, ஏன் பயப்படுறீங்க? அதனால வேற கைடு பாக்குற நினைப்ப மட்டும் முட்டுருங்க அப்படின்னு அந்த நேரம் அப்படி அருள் புரிஞ்சார். மாதா அருள் புரிஞ்சாங்க. எப்படின்னா, இந்த ரிசல்ட் நாளா அந்த இது வைவாக்காக காத்திருக்கேன். அப்ப எங்க நிக்கேன் தெரியுமா? வேளாங்கண்ணில இருக்கேன். மாதா கண்காட்சியாகவும் இருக்குல்ல, நிறைய காட்சி பொருட்கள் இருக்குல்ல, அங்க நின்றுட்டு இருக்கேன். ரொம்ப மனசுல ரொம்ப சுகம், எல்லா பிரச்சனைகள் எல்லாம் அங்க உள்ள அப்போ சொல்லியிருந்தேன். அங்க யூனிவர்சிட்டிலயும் சில பிரச்சனைகள் எல்லாம் சொன்னேன். அங்க உள்ள அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர்ட்ட. சரி, அப்போ அங்க காட்சி பொருளை கண்டுட்டு இருக்கேன். அப்போ பார்த்தேன். எனக்கு மாதா காட்சி பொருள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பொருளை நான் மாதாட்ட சொல்றேன், அம்மா எனக்கு இன்னும் இந்த வைவாக்கு வரலையம்மா, எனக்கு வைவாக்கு வர நீங்க தான் உதவி செய்யணும் தாய், இப்படி இருக்குதும்மா இழுத்துக்கிட்டு கிடக்கு அப்படின்னு நான் சொல்றேன். மாதாட்ட சொன்ன அடுத்த நிமிஷம் என் மனசுக்குள்ள ஒரு நினைப்பு ஓடுது. அவளுக்குதான் எத்தனை பிள்ளைங்க, கோடி பிள்ளைங்க, அத்தனை ஒரு பிரச்சனையும் அவ பார்க்க வேண்டாமா? நம்மளே போய் எப்போதும் வாயாம அன்னைய போய் கரைச்சல் பண்ண கூடாது. இப்படிதான் நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு நவுல்றேன். அந்த செகண்ட் ஒரு போன் வருது எனக்கு. எடுத்து பாக்கேன், அந்த ரெஜிஸ்டர் போன் பண்றாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? ஏமா, உங்களுக்கு 3 இடத்துல இருந்தும் வந்துட்டு, உங்களுக்கு விரைவில் எந்த டேட்ல வைவா இருக்குங்கிறதும் எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு வந்துட்டு, அந்த வரணும்ல அந்த 3 பேர்ட்ட அனுப்பியிருப்பாங்க.
அந்த ரிசர்ச்ச. அது அவங்க தான் அனுப்பணும் பதில். நல்லா இருக்குன்னு சர்டிபிகேட் அனுப்பணும். அது 3மே வந்துட்டு கூடிய சீக்கிரம் அபிஷியலா உங்களுக்கு டேட் வரும் சொல்லுவாங்க என்னைக்கு வைவான்னு. நம்ம சந்தோஷம் தானே, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லாரு. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதை அப்படியே அமைதியா உள்ள சத்தம் கேட்க கூடாதுன்னு மெதுவா கொஞ்சம் நடந்து வெளியில போய் கொஞ்சம் வெளியில ஹால்ல போய் தான் பேசினேன். அப்போ இப்படி இப்படி செய்தி மாதாகிட்ட வந்துச்சு. பாத்தீங்களா, அதான் கர்த்தர் காமிக்கிறாரு எனக்கு. அன்னைக்கு அருள் அங்க எவ்வளவோ இருக்கு. அதனால அந்த இடத்துல இருந்து ரிசல்ட் வருது. கர்த்தர் கிடைக்கிறது, கர்த்தருடைய உதவி எல்லாம் ஒரு புறம் இருக்க, அன்னையுடைய மண்டாட்டம் அவங்களுடைய கருணையும் இருக்குங்கிறத எனக்கு காமிக்கணுங்கிறது தான் கர்த்தர் அந்த மாதிரி அனுமதிச்சாரு ரிசல்ட்ட. அதனால அப்படிப்பட்ட அன்னையினுடைய அன்பை மறக்க முடியாது. அன்னைக்கு கூட கொஞ்சம் நன்றி செலுத்தி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து வந்தேன். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பர் அங்க ராமநாடுக்கு போயிருக்கும் போதும் தாய் இங்க கோயில் கட்டிட்டு இருக்காங்க. நான் அது வரைக்கும் எப்போதும் பெருக்குவேன். நான் யார் வந்தாலும் வரட்டாலும் பெருக்குவேன். நானே ஒத்தையில கூட கோயில் முழுசும் பெருக்கிட்டு வெளியேயும் பெருக்கியிருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் கர்த்தர் எனக்கு சில நேரம் நான் பெருக்கின மாதிரியே இருக்காது. ஏதோ ஏந்தியல் பெருக்குதோ, கையில பாருங்க உணர்ச்சியே இல்லாம இருக்குது. அது வாட்டுக்கு பெருக்குது, கைக்கு உணர்ச்சி. ஏன்னா கோயில் உள்ள முழுசும் பெருக்கிட்டு வெளியும் பெருக்கும்போது சில நாள் ரொம்ப கஷ்டம், சில நாள் எனக்கு வலியே தெரியாது. அப்ப சம்மனஸ் தான் நம்மளுக்கு போல பெருக்குது போலன்னு நினைச்சுக்குவேன். அப்படி அவ 20 வருஷம் ஆகுந்தட்டும் நான் பெருக்கினேன். அதுக்கப்புறம் கடவுளாதான் சொன்னாரு, மாதாவாதான் கடவுளாதான் சொன்னாரு, நீ வீட்டுக்கு போ, உங்க வீட்டுக்காக ஜெபி, என்ன வீட்டுல குடும்ப ஜெபம் சொல்லு, வீட்டுக்காக ஜெபி, குடும்பத்துல எல்லா பிள்ளைகளுக்கும், என்ன ஒரு பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகல, எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகணும், அப்படி இப்படின்னு ஜெபி அப்படின்ட்டு வீடு. அதுக்கப்புறம் தான் வீட்டு ஜெபிச்சு வீடு கட்டப்பட்டுச்சு. வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு. வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் விட்டுட்டு வந்துட்டேன். 20 வயசு இருக்கும் அவளுக்கு கிட்டத்தட்ட. அது வரைக்கும் பெருக்கினேன். அந்த பிள்ளை அழவே செய்யாது. பிறந்த 10 நாளே நான் பெருக்கிறது அங்க கோயில்ல அங்கே கடத்தி போட்டு நான் பெருக்க போயிடுவேன். சில பொம்பளைங்க கூட செய்வ இந்த பிள்ளைய பச்சை பிள்ளைய இங்கே போட்டுட்டு இவன் எதுக்கு அங்கே போய் நிக்க அவையில கூட பெருக்கிறக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதையுமே காதல வாங்குவேன். அன்னையும் அருள் பாருங்க, அந்த பிள்ளை ஒரு நாளும் அழாது. அது பாட்டு கிடக்கும். துண்டுல கடத்தி போட்டு நான் பாட்டு பெருக்க வந்துருவேன். அன்னை மாதா பாத்துல தானே கிடக்கு அப்படின்னு. அப்படி அந்த டிரான்ஸ்பர்ல போகும்போது 2 வருஷம், அந்த 2 வருஷமும் கோயில் கட்டுப்பட்டு இருந்தேன். அப்பெல்லாம் பெருக்கவே முடியாது. நல்ல வேலை அந்த கரெக்டா அங்க போனேன். அம்மா நான் 2 வருஷத்துல வந்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு வருஷம் கோயில் கட்டுப்பட்டுட்டு அப்பவும் நான் 2 வருஷத்துக்கு பிறகு நான் வர முடியும் வந்தேன். 2 வருஷம் கழிச்சு 2 மாசம் தான் ஆயிருந்தேன். அதுக்குள்ள கடவுள் கிருபையால மாதா கிருபையால எனக்கு அந்த டிரான்ஸ்பர் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க தொடர்ந்து பெருக்கினேன். அதுக்கப்புறம் இவளுக்கு 20 வயசு ஆகும்போதுதான் நான் பெருக்கிறத விட்டுட்டு கர்த்தர் சொன்னாருன்னு தான் அதுக்கப்புறம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுல இருந்து பிள்ளைகளுக்காக ஜெபி, குடும்பத்துக்காக ஜெபின்னு கர்த்தர் சொன்னேன். ஏன்னா அப்ப கூட எனக்கு ஒரு கனவு வருது. ஏசப்பா என் காதுல சொல்றாரு, மாதா சுரூபம் முன்னாடி இருக்கு, ஏசப்பா என் காதுல சொல்றாரு, எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அமைதியா இருக்கிறத பாரு அப்படின்னு மாதாவை பார்த்து சொல்றாங்க. மாதா சுரூபம் அப்படி வெட்கப்பட்டு சிரிக்குது. அப்படி ஒரு கனவு கண்டேன். கனவுதான் இது. ஆனா அப்படியே ஒரு கனவு கண்டேன். ஆனா சொன்னது எனக்கு காதுல எல்லாம் கேக்குது. இப்படிதான் இப்படியே அன்னையின் அருளுக்காக நன்றி. அன்னையினுடைய அன்பை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அதை எப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு முயற்சி பண்ணி கர்த்தர்களும் கிருபை புரிந்தார். இந்த வீடியோ போட கிருபை புரிந்த கர்த்தருக்கு நன்றி. அன்னையின் அன்புக்கும் கருணைக்கும் நன்றி. கர்த்தருக்கு வழி நடத்திய கர்த்தருக்கு கூடான கூடி நன்றி. கர்த்தருக்கு கூடான கூடி தோற்று. எல்லாரும் நல்லா இருக்கணும். கர்த்தர் எல்லா மக்களையும் நல்லா இருப்பாராக. ஆமென். மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.